ஒரே நாடு ஒரே தேர்தல், மும்மொழி கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என அடுத்தடுத்து மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது மத்திய அரசு. மாநில அரசுகள் அதை சமாளிக்குமா? கடந்த 2 வார காலமாக தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என பெரும் விவாதம் எழுந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்த ரவுண்டாக தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையும் எழுந்துள்ளது. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறை கொண்டுவர மத்திய ஆளும் பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் மாநில அரசுகளின் உரிமை பறிபோகும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த சூழலில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழகம் இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆகவே வரும் மார்ச் 5ஆம் தேதியன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக கூறி 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய செயலால் தமிழ்நாடு உட்பட பல தென் மாநிலங்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக விளங்கும் என கணக்கிடப்படுகிறது. அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிக்கு மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் அது தென் மாநிலங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதாவது மக்கள் தொகை அதிகம் கொண்ட பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக மக்களவை தொகுதிகள் சென்றுவிடும். அதே நேரத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிகவும் சரியான முறையில் பின்பற்றி வரும் தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும். இதனால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் குரல் நசுக்கப்படும் என எண்ணப்படுகிறது. இந்த செயலில் சில அரசியல் சூழ்ச்சிகள் விளங்குவதாகவும் எண்ணப்படுகிறது. அதாவது வட மாநிலங்களில் ஆளும் பாஜகவின் செல்வாக்கு மிகுந்த அளவில் உள்ளது. அதே சமயம் தென் மாநிலங்களில் அவற்றுக்கு நேர்மாறாக குறைவான ஆதரவே உள்ளது. இந்த சூழலில் அத்தகைய வட மாநிலங்களில் அதிக அளவிலான மக்களவை உறுப்பினரை பெறுவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்ற நோக்கில் பாஜக அரசு செயல்படுவதாக ஒரு சில புள்ளி விவரங்கள் தெரிய வருகிறது. இதனால் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது தற்போது இருப்பதை விட 8 முதல் 10 தொகுதிகள் வரை குறைய வாய்ப்புள்ளதாக அச்சமடைய செய்கிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவதால் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் குரல் ஒலிப்பதில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தலாம். இதனால் மாநிலங்களில் உரிமை பறிபோகும் என சில அரசியல் விமர்சகர்களால் யூகிக்கப்படுகிறது.